அது என்ன புதுசா எல் நீனோ ஏதோ புது டெர்மாலஜியா இருக்குல்ல. அதுக்கு முதல்ல எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அடிக்கிற வெயில் போக போக இன்னும் காட்டமா தான் அடிக்குது. இன்ஃபேக்ட் 2027லனா வெயில் இன்னும் அதிகமான காட்டத்துல மீன்ஸ் அதிகமான டிகிரி செல்சியஸ்ல அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கோ எல் நீனோன்ற டெர்மாலஜிக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. எல் நீனோனா ஒரு நேச்சுரல் ஃபினாமினாங்க. இதுக்கு வந்து ஸ்பானிஷ்ல அர்த்தம் என்னன்னா லிட்டில் பாய் மீன்ஸ் சின்ன பையன். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஓஷியன்ல சி சர்ஃபேஸ்ல வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது எந்த ஏரியானா நியர் இக்குவேட்டர் பக்கத்துல. அப்போ அதுக்கு பேரு வந்து எல் நீனோ. இதுவே இந்த டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் வந்து லா நீனா. இது ரெண்டுமே ரெண்டு அப்போசிங் கிளைமேட் பேட்டர்ன். இதை வந்து இன்னும் ஈஸியாக புரியணும்னா இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, இதை வந்து 3 டைப் ஆஃப் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.6 to 0.8 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா இது வந்து அபோவ் ஆவரேஜ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் எல் நீனோ. இப்போ இதே டெம்பரேச்சர் வந்து 1.2 to 1.5 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராங் எல் நீனோ. இதுவே இந்த மோர் தென் 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இது வந்து சூப்பர் எல் நீனோ. இங்கே தாங்க நம்மளுக்கு ஆபத்தே இருக்கு. இதில் என்ன ஆபத்துன்னு சொன்னோன்னா இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா மழையே பெய்யாது. மழையே பெய்யலைன்னா என்ன ஆகுங்க? அங்கங்கே வறட்சி காணப்படும், அங்கங்கே வந்து விவசாயங்கள் பாதிக்கப்படும், நதியெல்லாம் வத்த ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் 1876 வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு. தட் இஸ் 150 இயர்ஸ் பேக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1.8 டிகிரி தட் இஸ் சூப்பர் எல் நீனோன்னு வந்திருக்கு. அதனால இந்தியா அண்ட் சைனா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வறட்சினாலேயே மக்கள் நிறைய வந்து இறந்து போயிருக்காங்க. யூஎஸ் பேஸ்டு நேஷனல் ஓஷன் சர்வீஸ் என்ன சொல்லுதுன்னா 96% சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி சூப்பர் எல் நீனோன்னு ஒன்று வரலாம். ஸோ வந்துச்சுன்னா அன்பிரடிக்டபிளா ஃப்ளாஷ் ஃப்ளட்டு இல்லது வறட்சி. ஃப்ளாஷ் ஃப்ளட்டுனா இப்போ ட்ரையான ஏரியாவில் திடீர்னு தண்ணி வந்து ரஷ்அப் ஆகி உள்ளே வர்றது அண்டு வறட்சி. இப்போ மழையே பெய்யலைன்னா என்ன ஆகும்? ஏரியா வந்து வறண்டுரும். இது வந்து எங்கே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா கோஸ்டல் ஏரியாஸ் லைக் சென்னை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம் இந்த சைடெலாம். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா டே டயத்தில் வந்து லேண்ட் வந்து ஹீட் அப் ஆகும். அப்போ ஏர் வந்து வார்ம் அப் ஆகி ரைஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து அங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். சி சைட் பார்த்தீங்கன்னா கூலர் அண்ட் ஹை டென்ஸில் வந்து ஏர் இருக்கிறதுனால ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஏர் பார்த்தீங்கன்னா ஹை டு லோ ப்ரெஷர் மூவ் ஆகும். இதுதான் வந்து சயின்ஸ் பிஹைண்ட் சி ப்ரீஸ். எப்படினாலுமே ஹியூமன் ஆகிய நம்ம வந்து நிறையா கார்பன் வந்து அட்மாஸ்பியருக்குள்ளார எமிட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து ஓஷியன் தான் 90% வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு ரிசல்ட் என்ன ஆகும்னா ஓஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் ஆகுது. ஸோ சன்னும் வந்து அதிகமாக அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அப்போனா இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் சீல வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால இங்கே ப்ரெஷர் டிஃப்ரென்ஸும் டிக்ரீஸ் ஆகும். அதனால ஏர் ஃப்ளோவே நடக்காது. இது எல்லாத்தோட எஃபெக்ட் தாங்க சன் வந்து சில நேரத்தில் அக்டோபர் மாதங்கள்லையும் வந்து காட்டமாக தெரிகிறது. இது பார்த்தீங்கன்னா பெரிய இக்கோலாஜிக்கல் ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, இதனால எக்கனாமிக் ப்ராப்ளமும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் அண்ட் சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.